இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி, தண்ணீர், உப்பு, கல்லுப்பு மற்றும் தூளுப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு விழுது, சன்ஃப்ளவர் ஆயில், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர், முட்டைக்கோஸ், கேப்சிகம் மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து உல வச்சிடலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் ஏதோ சேர்த்திக்கலாம். உலை நல்லா கொதிச்சு ரெடியாக எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு 2 டைம் வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஊறணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோம்னா நம்ம களைஞ்சி எடுத்த அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உலை வந்து நமக்கு தேவையான அளவு சுடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கோசு, கேரட், பீன்ஸு, கேப்சிகம் மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் தனியாக. தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நமக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஓரளவுக்கு நெருத்து பதத்திலே வந்து சாப்பாடை வந்து இறக்கிடலாம். சாப்பாடை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடை வந்து நல்லா கஞ்சி வடிஞ்சு ஒட்டி திரும்பவும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வந்து ஸ்டவ்வை வச்சு சாப்பாடை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆறுறதுக்காக நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கெட்டியான வாழனி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் வந்து இதோட ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் கிளற முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது கூட வந்து டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் ஆனியன் வந்து சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.